அதெல்லாம் முக்கியம் இல்ல, கிளம்பு. எங்கடி கிளம்ப சொல்ற? ஆனந்தி எனக்கு இப்பதான் கால் பண்ணா. அழகன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாலாமா. நம்மள உடனே இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி லொகேஷன் அனுப்பியிருக்கா. என்னடி சொல்ற? அழகனை கண்டுபிடிச்சிட்டாலாம்? எப்போ, எப்படி? அந்த டீட்டெயிலாம் எனக்கு சொல்லலடி. நேர்ல வாங்கன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் லொகேஷன் அனுப்பிட்டு போனை வச்சுட்டா. எனக்கு என்னமோ அந்த நந்தா மாதிரி மறுபடியும் யார்கிட்டயாவது மாட்டிக்குவாளோன்னு பயமா இருக்கு. எனக்கும் அதாண்டி டென்ஷனா இருக்கு. அவன் யாரு, எப்படிப்பட்டவன், இது எதுவுமே தெரியாம அழகன்னு எவன் வந்தாலும் இவன் நம்பி தொலைக்கிறாடி. இவளும் லவ் பண்றேன்னு ஏதாவது சொல்லி தொலைச்சு ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுடி. இப்படியே பேசிட்டு இருந்தா சரி வராது. கிளம்பு, நம்ம நேர்ல போய் பார்த்து அவன் தப்பானவனா இருந்தா அவன் வேண்டான்னு ஆனந்தி கிட்ட அங்கேயே சொல்லிடுவோம். அழகா விஷயத்துல நம்ம என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டாடி. இதை மட்டும் கேட்கவா போறா? அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல. கரெக்டு தான். போற வழியில அப்படியே சல்மாவை பிக்கப் பண்ணிட்டு போலாம். நீ அவளை கால் பண்ணி ரெடியா இருக்க சொல்ல. ஏய், இன்னைக்கு அவ காலையில காலேஜுக்கு போகும்போது ஏதோ ப்ராஜெக்ட் சப்மிஷன் இருக்கு, நான் லேட்டா தான் ரூம்க்கு வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காடி. ஆனாலும் அழக மேட்டர் தெரிஞ்சா கண்டிப்பா வந்துருவா. இல்ல வேண்டாம். அவ இருந்தா ஆனந்தி கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுவாளேன்னு தான் சொன்னேன். ஆனா பாவுண்டி, இந்த ப்ராஜெக்ட் சப்மிஷனுக்காக ஒரு வாரமா டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. இந்த விஷயம் தெரிஞ்சா அவ மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவாள்ல. காயத்ரி, நம்ம என்ன ஒண்ணு பண்ணலாம். என்னது? அழகனை பத்தி எந்த விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு மகேஷ் சார் சொன்னார்ல. ஆமா, அவருக்கு கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லுவோம். அவரே வந்து அந்த அழகன் யாருன்னு கையும் களவுமா பிடிக்கட்டும். கரெக்ட். வா, வண்டியில போயிட்டு பேசலாம். சரி, வா வா. மகேஷ் கண்ட்ரோல் ஃபுல்லா என் கைக்கு வந்துருச்சு. அந்த அன்பு ஊரை விட்டு ஓடிட்டா, ஆனந்தியையும் விரட்டிட்டா, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு எவ்வளவு நம்பிக்கையா இருந்துச்சு தெரியுமா? ஆனா ஒரே ஒரு போன் கால்ல அந்த பார்வதி ஆண்டி எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டாங்க. மகேஷ் அவன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். அந்த பட்டிக்காடு முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டான். என்னால தாங்கிக்கவே முடியல. ஹே மித்ரா, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? நீ நேரா போய் தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சாரி சொன்னா எல்லாம் சரியான போகுது. லூசு மாதிரி பேசாத. ஆனந்தி விஷயத்துல அவ என்ன அவ்வளவு தூரம் நம்பி இருந்தான். அந்த நம்பிக்கையை யூஸ் பண்ணி தான் நான் என் இஷ்டப்படி விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே நான் என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் அவன் நம்பவே மாட்டான். ஐயோ, அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? மித்ரா, உன் கோவம் எங்களுக்கு புரியுது. ஆனா மகேஷ் முகத்துல முழிக்காதன்னு சொல்லிட்டா நீ அப்படியே விட்டுடணுமா என்ன? எல்லா பிளானையும் சொதப்பினது பார்வதி ஆண்டி தானே. அவங்க சொல்லிதான் இதெல்லாம் பண்ண, அவங்களாலதான் எல்லாரும் ஒரு டிராமா பண்ணு. அழு, கெஞ்சு, எப்படியாவது மகேஷ சமாதானப்படுத்து மித்ரா. உன் டர்ன் வர வரைக்கும் அமைதியா மகேஷ் பின்னாடி இருந்து ஆனந்திய மட்டும் பிரிக்க பாரு. அதை விட்டுட்டு டென்ஷனா புலம்புறதுல எந்த யூஸும் இல்ல. முதல் வேலையா மகேஷ் கிட்ட நேர்ல போய் பேச ட்ரை பண்ணு. இல்லையா கால் பண்ணியாவது சாரி சொல்லு. இப்போதைக்கு மகேஷை எப்படி கூல் பண்றதுன்னு தான் யோசிக்கணும். வாங்க வாங்க உட்காருங்க. வாடி உட்கார். என்ன முத்தண்ண வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா? ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எஸ் ரெஜினா. சார், ஆனந்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி உண்மையான அழகனை கண்டுபிடிச்சிட்டு உடனே வாங்கன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்கா சார்.